மஹிந்தவின் மகன் தொடர்பில் நீதிமன்றம் விடுத்துள்ள அதிரடி உத்தரவு. மாத்தளை மனித புதைகுழி முறையாக சிக்கப்போகும் கோட்டாபய ராஜபக்ஷ. அகதிகள் படகு கவிழ்ந்ததில் 500க்கும் மேற்பட்டோர் மாயம். மற்றொரு சர்வதேச நீரிணையை மூடுவதற்கு ஈரான் நடவடிக்கை. சுரேஷ் சாலிவுக்கு எதிராக கருத்தினால் எடுத்த நடவடிக்கை. முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கொழும்பு மேல் நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவியான டேசி பாரிஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டம் அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் ரஷ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்தில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி ஒஸ்வால்ட் பெரேரா இந்த வழக்கு தொடர்பான வழக்கு முந்தைய கலந்தாய்வுக்காக திகதியொன்றை ஒதுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் இந்த வழக்கின் இரண்டாவது பிரதிவாதியான டேசி பாரிஸ்ட் இது தொடர்பான வழக்கீட்டு தரப்பின் இறுதி நிலைப்பாட்டை அந்த திகதியில் அறிவிக்க எதிர்பார்த்ததாகவும் குற்றப்பத்திரிகையில் மேற்கொள்ளப்படும் திருத்தங்கள் குறித்தும் அன்றைய தினம் அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். முன்வைக்கப்பட்ட அனைத்து முன்மொழிவுகளையும் பரிசீலித்த நீதவான் இந்த வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வழக்குக்கு முந்தைய கலந்தாய்வுக்காக மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் ஈடுபட்ட சுமார் 59 மில்லியன் ரூபாய் பணத்தை வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட்டதன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தவறிழைத்துள்ளதாக குற்றம் சாட்டியே இந்த இரு பிரதிவாதிகளுக்கும் எதிராக சட்ட அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாத்தளை மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி சம்பவம் நடந்த கால பகுதியில், அதாவது 1988ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் 1990ஆம் ஆண்டு ஜனவரி வரை மாத்தளை மாவட்ட ராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரியாக கடமையாற்றியவர் லெப்டினன்ட் கர்னல் கோட்டாபய ராஜபக்ஷ. இவர் கஜபா படையினரின் 1வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக கடமையாற்றியுள்ளார். அந்த காலத்தில் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளுக்கும் ராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரிக்கே வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில்தான் அன்று ராணுவ முகாம் இருந்துள்ளதாக நீதிமன்றத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் கோட்டாபய ராஜபக்ஷ சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் சந்தேகம் வலுத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அன்று முன்னிலையில் செயற்பட்டவராவார். 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மாத்தளை மாவட்டத்தில் நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக நிலத்தை தோண்டிய போதே இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்னர் பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் சட்டவைத்திய அதிகாரி டாக்டர் அஜித் ஜெயசேன ஆகியோர் விசாரணை நடத்தி ஒரு சிறப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டனர். அதன் பின்னர் அன்றைய ராஜபக்ஷ அரசாங்கம் இதுகுறித்து ஒரு ஆணைக்குழுவை நியமித்தது. அந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் இந்த எச்சங்கள் 1950ற்கு முந்தையவை எனவும் கூறப்பட்டது. ஆனால் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவும் வைத்தியராய் அஜித் ஜெயசேனவும் தெளிவாக இவை 1986 முதல் 90ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் நிகழ்ந்த கொலைகளுடன் தொடர்புடையவை என குறிப்பிட்டுள்ளார். இந்த உடல்களில் பலவற்றில் சித்திரவதைகளுக்கான தெளிவான அடையாளங்கள் காணப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடலின் பல பகுதிகளில் கூர்மையான பொருட்களால் குத்தப்பட்ட அடையாளங்கள் இருந்தன. கழுத்தில் கயிறு போடப்படுவதை காட்டும் தடயங்களும் இருந்தன. பல்வேறு வகையான சித்திரவதைகள் செய்யப்பட்டதற்கான தெளிவான சான்றுகள் காணப்பட்டன. இதன் விவகாரம் குறித்து இன்று நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் கமால் குணவர்த்தன மற்றும் சவேந்திர சில்வா போன்ற ராணுவ அதிகாரிகளும் சில காலங்களில் அந்த பகுதிகளை பொறுப்பேற்றிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்த விவகாரம் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறியுள்ளது. 1988 தொடக்கம் 1989ஆம் ஆண்டு கால பகுதியில் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் நாடு முழுவதும் உத்தியோகபூர்வமாக அல்லது உத்தியோகபூர்வமற்ற வகையில் கொலைக்குழுக்களை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் உடல்கள் ஆறுகள், ஏரிகள் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் காலப்போக்கில் சில ஆதாரங்கள் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்தன. மாத்தளை கூட்டு புதைகுழி அவற்றில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் காணாமல் போனவர்களினுடைய உறவினர்கள் பல ஆண்டுகளுக்காக நீதிக்கு மாத்தளை நீதிமன்றத்திற்கும் பல்வேறு அதிகாரிகளிடமும் முறையிட்டு வருகின்றனர். இருப்பினும் இதுவரை அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அண்மையில் சட்டத்தரணி ஹிமாலி குலரத்ன மாத்தளை மனித புதைகுழி தொடர்பான வழக்கில் நீதிமன்றில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் சுமார் 155 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவு விட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. மேலும்
மீட்கப்பட்ட எச்சங்களும் பரிசோதனை நடந்ததும் இந்த வழக்கில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டிய தேவைகளையும் உத்தரவுகளை வழங்கவும் அவர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனுவை பரிசீலித்த மாத்தறை நீதவான் இது நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள வழக்கு என்றும் பல விடயங்களை ஆய்வு செய்ய வேண்டியிருப்பதால் உடனடியாக உத்தரவு வழங்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். இதற்காக மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் ஜூலை 16ஆம் தேதியன்று தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்தது. அத்துடன் இந்த விவகாரம் மீண்டும் பொது மக்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அறிக்கைகளின்படி இந்த கூட்டு புதைகுழியில் இருந்து மொத்தமாக 154 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. மியான்மர் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பகுதியில் ரோங்கியா ஏதிலிகளை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் கவிழ்ந்ததில் 500க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தலின்படி இந்த விடயத்தில் மியான்மரில் இருந்து தப்பி வந்த ரோங்கியா ஏதிலிகள் குழுவினர் ஈடுபட்டிருந்தனர். நிலவிய மோசமான வானிலை மற்றும் கடலின் கொந்தளிப்பான தன்மை ஆகியவற்றையும் பொருட்படுத்தாமல் கப்பல் அதிக சுமையுடன் பாதுகாப்பற்ற முறையில் பயணித்ததாலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ரோங்கியர்கள் என்பவர்கள் பங்களாதேஷ் எல்லையை ஒட்டியுள்ள மியான்மரின் ராய்கண்ட் மாநிலத்தில் வசிக்கும் ஒரு முஸ்லிம் சிறுபான்மையினர் ஆவார். மியான்மரில் அவர்கள் எதிர்கொள்ளும் கடுமையான இன மற்றும் மத ரீதியான துன்புறுத்தல்கள் மற்றும் மனிதாபிமான நெருக்கடி காரணமாக அவர்கள் பல ஆண்டுகளாக அகதிகளாக படகுகள் மூலம் ஆபத்தான முறையில் பிற நாடுகளுக்கு தப்பிச் செல்ல முயன்று வருகின்றனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகளை சம்பந்தப்பட்ட துறைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. மேலும் இறப்பு எண்ணிக்கை உயரக்கூடும் என வெளிநாட்டு அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. ஹோர்முஸ் நீரிணையை மூடியதன் மூலம் உலகளாவிய எரிபொருள் போக்குவரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள ஈரான் செங்கடலை இந்திய பெருங்கடலுடன் இணைக்கும் பாப்பல் மண்டேப் ஜலசந்தியை மூட முயற்சிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தனது சகாக்களான ஜேமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்களை இதற்கு பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் உற்பத்தி செய்யப்படும் எரிபொருள் செங்கடல் வழியாக ஆசிய பிராந்தியத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த ஈரான் மேற்கொள்ளும் முயற்சிகள் தொடர்பாக அமெரிக்காவும் ஈரானும் தற்போது கடுமையான தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டு வருகின்றன. அதன்படி அமெரிக்கா நேற்று தொடர்ந்து 5வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரானுக்கு அருகே விதிக்கப்பட்டிருந்த கடற்படை முற்றுகையை மீறி ஈரானிய துறைமுகம் ஒன்றை நோக்கி சென்று கொண்டிருந்த எரிபொருள் கப்பல் ஒன்றை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சுட்டு வீழ்த்தி நிறுத்தியது. அத்துடன் ஈரான், குவைத் மற்றும் பஹ்ரைன் போன்ற அண்டை நாடுகளையும் தொடர்ந்து தாக்கி வருகிறது. இதற்கிடையில் குழந்தைகள் புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் செம்னான் விமான நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் இலக்குகளை அமெரிக்கா தாக்கியதாக ஈரான் சுமத்தியுள்ளது. இந்த சூழலில் ஈரான் ஒரு தீர்வை எட்டுவதில் மிகவும் ஆர்வமாக உள்ளது எனவும் சர்வதேச ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் பெறப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவை ரத்து செய்யக் கோரி அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஸ்ரீசலை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவுக்கு எதிராக கொழும்பு பேராயர் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித்தினால் இடைப்புகு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சலேவின் குறித்த மனுவால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு எந்தவித தடைகளும் ஏற்படக்கூடாது என கோரிக்கையை முன்வைத்து இந்த இடைப்புகு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவானது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோகந்த் அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் எதிர்வரும் 17ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்தவின் மகன் தொடர்பில் நீதிமன்றம் விடுத்துள்ள அதிரடி உத்தரவு. மாத்தளை மனித புதைகுழி முறையாக சிக்கப்போகும் கோட்டாபய ராஜபக்ஷ. அகதிகள் படகு கவிழ்ந்ததில் 500க்கும் மேற்பட்டோர் மாயம். மற்றொரு சர்வதேச நீரிணையை மூடுவதற்கு ஈரான் நடவடிக்கை. சுரேஷ் சாலிவுக்கு எதிராக கர்தினால் எடுத்த நடவடிக்கை. முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை.